ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஹைவே இன்ஜினியரிங்கில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜாமெண்ட்ரிக்கல் டிசைனுடைய ஸ்டார்டிங். சரிங்களா, இப்போ தான் நம்ம ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் அப்படிங்கிற டாபிக்குள்ளேயே போகிறோம். இது முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சைட் டிஸ்டன்ஸ்னால் என்ன, சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹைவேல இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ், கேரேஜ் வே, ஷோல்டரு, சரிங்களா, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சூப்பர் எலிவேஷன். சரிங்களா, இது எங்க நமக்கு இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிசைன் எல்லாமே ஹரிசாண்டல் கர்வ்ஸ்ல தான் இருக்கும். சரி, அப்போ ஹரிசாண்டல் கர்வ்ல வித்தவுட் சூப்பர் எலிவேஷன், நமக்கு இந்த சூப்பர் எலிவேஷன் இல்லை அப்படின்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா, இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இதே மாதிரி ரோடு சர்ஃபேஸ் இருக்குது. சரி, அந்த ரோடு வந்து இப்படி ஹரிசாண்டல் நமக்கு கர்வா திரும்புது. சில இப்படி டேன் ஆகும்போது நம்மளுடைய ரோடுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது இன்னர் எஜ்னு வச்சுக்கோங்க. இந்த இன்னர் எஜ்ஜை பொறுத்து இந்த அவுட்டர் எஜ்ஜை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணுவாங்க. இது அவுட்டர் எஜ். சரிங்களா, இப்படி ரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் சிம்பிளா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு காட்டுறேன். இது இன்னர் எஜ் அப்படின்னா நமக்கு அவுட்டர் எஜ் கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகி போயிருக்கும். சில நம்மளோட வீக்கில் இப்படி டிராவல் ஆகும். இது எதுக்காண்டி இப்படி நமக்கு ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வீக்கில் இப்படி வந்து இப்படி டேன் ஆகும்போது சில நம்மளுடைய வீக்கில், அதாவது வீல்ல என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ரோடு சர்ஃபேஸுக்கும் அந்த வீலுக்கும் இடையில என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஃபோர்ஸை காம்பன்சேட் பண்றதுக்கு அல்லது இந்த ஃபோர்ஸை நெக்லேட் பண்றதுக்காண்டி தான் இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரைஸை தான் என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் எலிவேஷன் சொல்லுவாங்க. சில அந்த சூப்பர் எலிவேஷன் கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா, இப்போ இதுலயே பாருங்க, அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை தான் பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டபிள்யூ பி ஸ்கொயர் பை ஜிஆர். டபிள்யூங்கிறது வெயிட் ஆஃப் த வீக்கிள், விங்கிறது நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வந்தோம், ஆறுங்கிறது அதோடைய ரேடியஸ், ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை சரிங்களா சென்ட்ரிஃபிகல் ரேஷியோன்னு கூட சொல்லுவாங்க. சரி, அதாவது பி பை டபிள்யூ அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் டிவைடட் பை வெயிட் ஆஃப் த வீக்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ரேஷியோ அல்லது இம்பாக்ட் ஃபேக்டர் சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. இதே கண்டிஷன் வந்து நம்ம ஓவர் டேர்னிங் பண்றோம். சரிங்களா, அப்போ நம்மளுடைய அதாவது வித்தவுட் சூப்பர் எலிவேஷன், இது எல்லாமே நம்ம சூப்பர் எலிவேஷன் கொடுக்கல அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் கர்வ்ல சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா, அப்போ இதே இது ஓவர் டேர்ன் பண்றோம், இந்த இதே ஹரிசாண்டல் கர்வ்ல வந்து ஒரு வீக்ல நம்ம ஓவர் டேர்ன் பண்றோம் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த ஸ்கிட், அதாவது அந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும் அப்படின்னா ஓவர் டேர்ன் பண்ணும்போது சரிதான் அல்லது லேட்டரல் ஸ்கிட் ஆகும் போதுமே பி பை டபிள்யூ வி ஸ்கொயர் பை ஜிஆர் ஈக்குவல் டு பி பை 2h. சரிங்களா, இதுதான் அதனுடைய ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து நமக்கு இந்த ஓவர் டேர்ன் அவாய்ட் பண்ணணும், நம்மளோட வீக்கில் வந்து ஓவர் டேர்ன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பி பை 2h அதிகமாக இருக்கணும். எதை விட அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ரேஷியோ விட. சரிங்களா, அதாவது சென்ட்ரிஃபிகல் ரேஷியோ தான் நம்ம என்ன சொன்னோம், பி பை டபிள்யூன்னு சொன்னோம். சரிங்களா, அதை விட எது அதிகமாக இருக்கணும் அப்படின்னா பி பை 2h அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி டு அவாய்டு த லேட்டர்னல் ஸ்கிட், நம்மளுடைய வீக்கில் வந்து அந்த ஹரிசாண்டல் கர்வ்ல ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா, பி பை டபிள்யூவோட ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த பி பை டபிள்யூ நீங்கள் வந்து சென்ட்ரிஃபிகல் ரேஷியோன்னு படிச்சு வச்சிங்க அல்லது இம்பாக்ட் ஃபேக்டர்னு படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு ரெண்டே கண்டிஷன் தான், நீங்கள் ஸ்கிட் அதாவது ஓவர் டேர்ன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பி பை 2h அதிகமாக இருக்கணும். அதை இது ஸ்கிட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இதே இது நமக்கு எஃப் வந்து பி கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வீக்கிள் ஸ்கிட் ஆகும். சரிங்களா, அதே இது எஃப் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓவர் டர்ன் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போ தான் நமக்கு சூப்பர் எலிவேஷன்னா என்னன்னு கொடுத்துருப்பான். சூப்பர் எலிவேஷன் நான் ஏற்கனவே சொன்னது தான், த ரைஸ் ஆஃப் அவுட்டர் எஜ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எஜ்.
சரிங்களா. ஆன் ஏ ஹரிசாண்டல் கர்வ், நம்மளுடைய ஹரிசாண்டல் கர்வ்ல இன்னர் எட்ஜை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்டர் எட்ஜை ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டிராவர்ஸ் ஸ்லோப்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு சூப்பர் எலிவேஷன் சொல்றாங்க. சரிங்களா. இதுக்கு அனதர் நேம் என்ன அப்படின்னா கேண்டுன்னு சொல்லுவாங்க அல்லது பேங்கிங்னு சொல்றாங்க. சரிங்களா. இந்த மேத்தமெட்டிக்கா E = tan θ அல்லது sin θன்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், E/B. சரிங்களா. அந்த ஈங்கிறது என்னன்னு பாருங்க, சூப்பர் எலிவேட்டட் ஹைட்டு. சரிங்களா. நம்ம வந்து எவ்வளோ சூப்பர் எலிவேஷன் கொடுத்துருங்கிறதோடைய ஹைட்டு E. சரிங்களா. டிவைடட் பை பிங்கிறது இந்த விட்த் ஆஃப் த ரோட். சரி, அந்த ரோடுடைய விட்த் எவ்வளோ இருக்குது. அப்போ இதை வச்சு நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல ஏஇலேயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா. சூப்பர் எலிவேஷன் வந்து நமக்கு 2 டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அதாவது எலிவேட்டட் ஹைட், சூப்பர் எலிவேட்டட் ஹைட் கொடுத்துருப்பாங்க. ஹைட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்டர் எட்ஜ் வித் ரெஸ்பெக்ட் இன்னர் எட்ஜ். சரிங்களா. இன்னர் எட்ஜை பொறுத்து அவுட்டர் எட்ஜ் எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சூப்பர் எலிவேஷனை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ரோட்டில் போனாலே பார்க்கலாம். இதே மாதிரி டேன் ஆகும்போது நமக்கு இந்த இடம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ரைஸாக இருக்கும், இது கொஞ்சம் ஃபாலாக இருக்கும். சரி, அந்த அவுட்டர் எட்ஜ் ரைஸ் பண்ணியிருக்கிறது தான் சூப்பர் எலிவேஷன். சரிங்களா. இது என்ன அப்படின்னா விட்த் ஆஃப் த ரோடு. அப்போ இதை பொறுத்து இது எவ்வளோ ஹைட்ல நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கிறது E. ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சரி, இந்த சூப்பர் எலிவேஷன்லேயே வந்து மெயினான ஃபார்முலா என்ன அப்படின்னா E+F = V²/GR. சரிங்களா. இதான் வந்து இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனா ஃப்ரிக்ஷன் = 0ன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா. ஃப்ரிக்ஷன் 0வா இருந்தது அப்படின்னா சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா V²/GR. சரிங்களா. அல்லது இந்த சூப்பர் எலிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்டர் எட்ஜ்லேயும் இன்னர் எட்ஜ்லேயும் நமக்கு ஈக்குவல் ப்ரெஷராக இருக்கும். சரிங்களா. அப்படி அந்த கண்டிஷன் சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனை 0ன்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா. 2 கண்டிஷனில் ஃப்ரிக்ஷன் = 0ன்னு எடுப்பாங்க. எப்போ அப்படின்னா நம்மளுடைய வீலுடைய ப்ரெஷர் வந்து அவுட்டர்லையும் இன்னர்லையும் சேமாக இருந்ததுன்னா அல்லது ஈக்லிபிரியம் கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா. சரிங்களா. இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா மிக்சட் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. மிக்சட் டிராஃபிக்காக இருந்தாலும் நமக்கு சூப்பர் எலிவேஷன் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 0ன்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா. அந்த கண்டிஷன் நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. சரி, இப்போ இதுல இருந்து நமக்கு அலோவபிள் ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா V = √FGR. சரிங்களா. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும் ஆஸ் பர் ஐஆர்சி படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹைவே பொறுத்த வரைக்கும் 4 டெரெயின் சொல்லுவாங்க, பிளைனு, ரோலிங்கு, மவுண்டெயின், ஸ்டீப். பிளைன் அண்ட் ரோலிங் கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா 7% தான் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா. அதே ஹில் ஏரியாவாக இருக்குது, அதில் ஸ்னோ பவுண்ட் இருக்குது அப்படின்னா 7%. வித்தவுட் ஸ்னோ பவுண்ட், சரிங்களா, அதாவது ஸ்னோ இல்லை அப்படின்னா 10% வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மிக்சட் டிராஃபிக். மிக்சட் டிராஃபிக் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இதில் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளும் ட்ராவல் ஆகும், அதே மாதிரி சரிங்களா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய வெஹிக்கிளும் ட்ராவல் ஆகும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிக்சட் டிராஃபிக்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோடு சர்ஃபேஸில் ஸ்லோ மூவிங்கிலும் ட்ராவல் ஆகும், அதே மாதிரி ஸ்பீடாக போகக்கூடிய ஹெவி வெஹிக்கிளும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இதில்
பாஸ் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு சரிங்களா, இதே மாதிரி ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளுக்குன்னு தனியாக லேண்ட் கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த லேண்டில் பைக்கு அதே மாதிரி கார் இதே மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய வெஹிக்கிள் மட்டும் ட்ராவல் ஆகும். சரிங்களா? ஹெவியாக இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிளுக்கு ஃபுல்லாக தனியாக ஒரு லேண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் செப்பரேட்டாக லேண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேம் லேண்ட்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிளும் போகும். அது ஸ்லோவாக இருந்தாலும் சரி தான், ஃபாஸ்ட் மூவிலாக இருந்தாலும் சரி தான். சரி, அப்போ இதே மாதிரி கண்டிஷனில் நமக்கு ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? ஃப்ரிக்ஷன் வந்து நெக்லேட் பண்ணிடணும். ஏன்னா இப்போ ஸ்பீடாக வர வெஹிக்கிள் வந்து ஸ்கிட் ஆகிட்டு அப்படின்னா ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகும். அதில் போய் என்ன ஆகும்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது, ஃப்ரிக்ஷனை எலிமினேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பீடு வந்து எவ்வளோ எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா 75% ஆஃப் த டிசைன் ஸ்பீடை மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? மிக்சட் டிராஃபிக்கிற கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெண்டு கண்டிஷன் மெயினாக பார்க்கணும். எஃப் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும், ஸ்பீட் ஈக்குவல் டு எவ்வளோன்னு எடுக்கணும் அப்படின்னா 75% தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு 100 km/h கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனுக்கு எவ்வளோ ஸ்பீடு டிசைன் பண்ணணும் அப்படின்னா 75%. சரிங்களா? அதில் 75 km/h தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 0.75 v²/gr. இது எப்போ அப்படின்னா v = மீட்டர்/செகண்ட்ல இருந்தது அப்படின்னா. அதே இது v = km/h கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா இது கேபிட்டல் V டிவைடட் பை 225R. சரிங்களா? இந்த ஃபார்முலாஸே நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வேல்யூஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சூப்பர் எலிவேஷனை எப்படிலாம் அட்டைன் பண்றாங்க. அதாவது எலிமினேஷன் ஆஃப் கிரவுண்ட். சரிங்களா? கிரவுண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலிமினேட் பண்ணுவாங்க. கிரவுண்ட்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ரோடு சர்ஃபேஸ் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதோடைய ஹையஸ்ட் பாயிண்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரோட்ல இதே மாதிரி நமக்கு கேம்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம்பருடைய இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரவுண்டை எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பேமெண்ட்டை ரொட்டேட் பண்ணுவோம். அதாவது ஹரிசாண்டல் கர்வில் என்ன பண்ணணும், பேமெண்ட்டை இதே மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னர் எட்ஜை பொறுத்தும் பண்ணுவாங்க. சரி, இன்னர் எட்ஜை பொறுத்து அவுட்டர் எட்ஜை ரொட்டேட் பண்ணுறது, அல்லது அவுட்டர் எட்ஜை மட்டும் ரொட்டேட் பண்ணுறது, இல்லைன்னா சென்டர் லைனில் ரொட்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி 3 கண்டிஷனில் நமக்கு இந்த சூப்பர் எலிவேஷனை அட்டைன் பண்ணுவோம். சரி, இதுக்கப்புறம் இந்த டிசைன் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் கொடுத்துருப்போம். அதாவது v²/225R நம்ம சூப்பர் எலிவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோடைய வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். சரி, அப்படி மேக்ஸிமம் வேல்யூவோட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மேக்ஸிமம் வேல்யூவை தான் ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? 7% விட அதிகமாகிடக்கூடாது. இல்லை, அதிகமாகிடுச்சு அப்படின்னா 7% தான் நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் 0.125 கம்மியாக இருக்கும். சரி, ஏன்னா இங்கே லேட்டரல் ஃப்ரிக்ஷனை தான் எடுத்துக்கிடுவோம். சரி, அதே இது நமக்கு இந்த ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ வந்து பிளைனு ரோலிங்காக இருந்தது அப்படின்னா 0.22. சரிங்களா? ஹில் ஏரியாவாக இருந்தது அப்படின்னா 0.15 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஓகே, சூப்பர் எலிவேஷனில் நமக்கு இவ்வளோ தான் கண்டென்ட். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மெயினான ஃபார்முலா என்ன அப்படின்னா E+F v²/gr. சரி, அந்த சம்மனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மிக்சர் டிராஃபிக்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா நம்ம 0.75 v²/grன்னு எடுத்துக்கணும். இங்கே வேல்யூ பாருங்க 7ஓட அதிகமாக இருக்கு. சரிங்களா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பிளைன் டெரைன் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ பிளைன் டெரைன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், 7ஓட அதிகமாகிடக்கூடாது. அப்போ 7உடைய வேல்யூவை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் கர்வ்.
அதாவது ஹரிசாண்டல் கர்வ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒய்டனிங். எக்ஸ்ட்ரா ஒய்டனிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த எலிவேஷன் சூப்பர் எலிவேஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணாங்களோ இன்னர் எட்ஜை பொறுத்து அவுட்டர் எட்ஜை ரைஸ் பண்ணாங்க. எதுக்காண்டி நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இல்லாமல் சரிங்களா டேன் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி அவுட்டர் எட்ஜை ரைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஹரிசாண்டல் கர்வை டேன் பண்ணும்போது சரிங்களா அந்த ஹரிசாண்டல் கர்வில் இந்த வித்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வித்தை விட இந்த இடத்துல வித்து அதிகமாக இருக்கும். சரிங்களா அப்போ தான் என்ன அப்படின்னா இங்கே வரக்கூடிய வெஹிக்கிளுக்கு சரிங்களா நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரக்கூடிய வெஹிக்கிள் தெரியணும். அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒய்டனிங் கொடுத்துருப்பான். எக்ஸ்ட்ரா ஒய்டனிங்னா வேற ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டல் கர்வுடைய வித்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா இது ரெண்டு ஃபேக்டரை மெயினாக பார்ப்பாங்க. சரிங்களா ஒன்று என்ன அப்படின்னா வைடனிங், இன்னொன்று சைக்காலஜிக்கல் வைடனிங். மெக்கானிக்கல் வைடனிங் அப்படின்னா நம்மளுடைய வீல் வந்து அதாவது வீக்கிள் வந்து ப்ராப்பராக டேன் பண்ணுறதுக்காண்டியும் இந்த ஹரிசாண்டல் கர்வ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சைக்கலாஜிக்கலாக நமக்கு இங்கே வரக்கூடிய வீக்கிள் தெரியணும். சரிங்களா அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வைடனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா இது வேற ஒன்றும் இல்லை, இந்த வித் ஆஃப் த பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதனுடைய ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா நான் சொன்ன மெக்கானிக்கல் வைடனிங். மெக்கானிக்கல் வைடனிங் அப்படின்னா ஆஃப்டர் டியூ டு த ரிஜிடிட்டி ஆஃப் பேஸ், அதாவது நம்மளுடைய வீல் பேஸுடைய ரிஜிடிட்டிக்காண்டி நம்ம அந்த வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மெக்கானிக்கல் வைடனிங் சொல்லுவாங்க. சரிங்களா சைக்காலஜிக்கல் வைடனிங் அப்படின்னா நமக்கு அந்த பக்கம் வரக்கூடிய வீக்கிள் தெரியணும், அதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணுறது. அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா NL ஸ்கொயர் பை 2R. சைக்காலஜிக்கல் வைடனிங் என்ன சொல்லுவாங்கன்னா V பை 9.5 ரூட் ஆர். சரிங்களா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வைடனிங். அப்போ எக்ஸ்ட்ரா வைடனிங் கேட்டாங்க அப்படின்னா NL ஸ்கொயர் பை 2R பிளஸ் V பை 9.5 ரூட் ஆர். சரிங்களா சப்போஸ் இந்த V உடைய வேல்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 1 பை 9.5 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.1 வரும். அப்போ 0.1 V டிவைடட் பை ரூட் ஆர், இப்படியும் நம்ம அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். சரிங்களா ஓகே, இதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு ஷார்ப் கர்வாக இருக்குது. சரிங்களா அதோடைய ரேடியஸ் வந்து லெஸ் தென் 10 மீட்டராக இருக்குது, அதாவது 15 மீட்டராக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வைடனிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னர் கர்வில் மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா இன்னர் சைடில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வைடனிங் பண்ணுவாங்க. இதே அதோடைய ரேடியஸ் வந்து 50 மீட்டருக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா வைடனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் லேனை பொறுத்து சரிங்களா அந்த எக்ஸ்ட்ரா வைடனிங் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டேபிளில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா இது வந்து டபுள் லேன். சரிங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கூடிய இது வந்து டபுள் லேனு, இது வந்து சிங்கிள் லேன். சரிங்களா இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா சிங்கிள் லேனை பொறுத்த வரைக்கும் 60 மீட்டருக்கு அதிகமாக போயிட்டாலே எக்ஸ்ட்ரா வைடனிங் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா சிங்கிள் லேனில் நாட் கிரேட்டர் தென் 60 மீட்டர், அதாவது அந்த ஹரிசாண்டல் கர்வுடைய ரேடியஸ் வந்து 60 மீட்டருக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா வைடனிங் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இதே இது டபுள் லேனாக இருந்ததுன்னா 300 மீட்டருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டும் நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க, தெளிவாக படிச்சோம். சரி அந்த புக்கில் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டபுள் லேனு, செகண்ட் இருக்கக்கூடியதான் சிங்கிள் லேன். ஓகே, இது நமக்கு மல்டி லேனா கொடுக்குறாங்க. சரிங்களா ஒரு மல்டி லேன்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வைடனிங் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா 1/2 half ஆஃப் த டபுள் லேன். பண்ணணும் half அப்படின்னா 50%. சரிங்களா ஓகே, அப்போ எக்ஸ்ட்ரா வைடனிங் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா NL ஸ்கொயர் பை 2R V பை 9.5 ரூட் ஆர். சில இதை வச்சு நமக்கு பேசிக்காக இதே மாதிரி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் என்ன கேட்பாங்கன்னா நம்ம மாதிரி எக்ஸாமில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. சரிங்களா NL ஸ்கொயர் அதாவது மெக்கானிக்கல் வைடனிங் என்ன அப்படி தான் கேட்பாங்க. மெக்கானிக்கல் வைடனிங்னா என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் லேன்.
சரிங்களா. எல்லுங்கிறது என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் த வீல் பேஸ். சரி, ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 மீட்டர் இருக்கும். சரிங்களா, அதுக்கு மேலே இருக்காது. அப்போ இப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அதாவது வித் ஆஃப் த ரோடு சர்ஃபேஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா, வித் எவ்வளோ அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, வித் வந்து 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் லேண்ட் என்ன வரும், ஒரு கேரேஜ் வே உடைய வித் எவ்வளோ இருக்கும், 3.5 மீட்டர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ 7 மீட்டர் வித்து கொடுத்துட்டாங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் லேண்ட் எவ்வளோ அப்படின்னா 7 டிவைட் பை 3.5 போட்டோம்னா என்ன வரும், 2. சரிங்களா, அப்போ என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2 தான் நம்ம எடுத்துக்கணும், 2 லேண்ட். இது டைரக்டா கொஸ்டின்ல கொடுக்காம நமக்கு வித் ஆஃப் த லேண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கேரேஜ் உடைய வித் எவ்வளோனா 3.5, அதோட டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் லேண்ட் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா, அப்போ இதே மாதிரி நமக்கு ஈஸியான ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. சரிங்களா, N(L²/2R). சம்டைம்ஸ் மெக்கானிக்கல் வைடனிங் மட்டும் கேட்கலாம் அல்லது சைக்கலாஜிக்கல் வைடனிங் மட்டும் கேட்பாங்க. இங்கே V வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செட்பேக் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி கர்வ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த கர்வ் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து இந்த ஹரிசாண்டல் கர்வ்ல டேர்ன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சம் ட்ராக்டிவ் ஃபோர்ஸை லாஸ் பண்ணும். சரிங்களா, அந்த லாஸ் ஆஃப் ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்வ் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. இந்த கர்வ் என்ன பண்ணுது அப்படின்னா சம் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது. என்ன ஃபோர்ஸ், சம் ட்ராக்டிவ் ஃபோர்ஸ், நம்மளுடைய வெஹிக்கிளுடைய சம் ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அது ரெசிஸ்ட் பண்ணதில்ல, அதை தான் என்ன சொல்றாங்கன்னா கர்வ் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. மேத்தமெட்டிக்கலா இதோடைய ஃபார்முலா சொல்லும்போது T1 - cos θ. சரிங்களா, இந்த டீட்டாங்கிறது டேனிங் ஆங்கிள்ஸ். சரிங்களா, டீங்கிறது என்ன அப்படின்னா ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இது எப்பவுமே எங்க நமக்கு டெவலப் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரேர் வெஹிக்கிள், அதாவது வெஹிக்கிளுடைய பேக் சைடு வீல் இருக்குல்ல அதுல தான் என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து இந்த கர்வ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அக்யூட்டா இருக்கும் எப்போ அப்படின்னா ஹில் ரோடுல. சரிங்களா, அக்யூட்னா வேற ஒன்று 90 டிகிரியோட கம்மியா இருக்கும் இந்த ஆங்கிள். இந்த டீட்டாவுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா 90 டிகிரியோட கம்மியா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செட்பேக் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க அல்லது கிளியரன்ஸ் சொல்றாங்க. சரிங்களா, எல்லாமே நமக்கு எதை பேஸ் பண்ணினா ஹரிசாண்டல் கர்வ்ஸை பேஸ் பண்ணி தான். சரி, இந்த செட்பேக் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா the distance required from the center line of horizontal curve and the obstacle on the inner side of the curve. சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இதே மாதிரி ரோடு டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆகும்போது இது நமக்கு சென்டர் லைன். சில இந்த சென்டர் லைன்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஹரிசாண்டல் கர்வுடைய சென்டர் லைன்ல இருந்து பார்க்கும்போது இது இன்னர் சைடு. இந்த இன்னர் சைட்ல இருந்து வரக்கூடிய வெஹிக்கிள் நமக்கு கிளியரா தெரியணும். சரி, அதுக்கான அந்த அடிக்குவேட் சைட் டிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்றதா என்ன சொல்றாங்க அப்படின்னா செட்பேக் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க அல்லது கிளியரன்ஸ் கூட இதை சொல்லலாம். ஏன்னா நமக்கு இங்க வரக்கூடிய வெஹிக்கிள் என்ன பண்ணணும், கிளியரா தெரியணும். சரிங்களா, அப்போ அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா செட்பேக் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா, டு ப்ரொவைட் த அடிக்குவேட் சைட் டிஸ்டன்ஸ் அட் ஹரிசாண்டல் கர்வ். எங்க இருந்து ப்ரொவைட் பண்றோம், நம்மளுடைய சென்டர் லைன் ஆஃப் த ஹரிசாண்டல் கர்வ்ல இருந்து இன்னர் ஆஃப் த வெஹிக்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய எந்த டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்றாங்கன்னா செட்பேக் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. சரி, இது எதை பொறுத்தலாம் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சைட் டிஸ்டன்ஸை பொறுத்து, லென்த் ஆஃப் த கர்வை பொறுத்து, ரேடியஸ் ஆஃப் த கர்வை பொறுத்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா, இதுக்கும் நமக்கு அப்ராக்சிமேட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கணும். சரிங்களா, இந்த எம்பரிக்கல் ஃபார்முலா நமக்கு தேவையில்லை. அப்ராக்சிமேட் ஃபார்முலா பாருங்க. இந்த லென்த் ஆஃப் த கர்வ் இஸ் மோர் தென் சைட் டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சைட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பான். சப்போஸ் எஸ்எஸ்டி கொடுக்கலாம் அல்லது ஐஎஸ்டி கொடுக்கலாம், இன்டர்மீடியேட் அல்லது ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா, காமனாக இந்த சைட் டிஸ்டன்ஸோட லென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா S²/8R. இந்த எஸ்ங்கிறது சைட் டிஸ்டன்ஸ். சரிங்களா, எந்த சைட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கணும். சரி, அதே இந்த லென்த் ஆஃப் த கர்வ் வந்து லெஸ் தென் சைட் டிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா
எல் 2s மைனஸ் எல் டிவைட் பை 8r. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க. எஸ் ஸ்கொயர் பை 8r, எல் 2s மைனஸ் எல் பை 8r. சரி, ஓகே. இந்த ரேஷனல் ஃபார்முலா நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ். சரி, இதுக்கப்புறம் நம்மளோட ஜாமெட்ரிக்கல் டிசைன்ல கர்வ்ஸ் பத்தி கொடுத்துருவாங்க. இந்த டிரான்சிஷன் கர்வ்னா என்ன அப்படின்னா, இது எங்க நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் அண்ட் சர்க்குலர் கர்வ் இன் பிட்வீன்ல இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி சர்க்குலரா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கர்வ் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில நமக்கு கிரியேட் ஆகக்கூடியது அது டிரான்சிஷன் கர்வ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்ல இருந்து நமக்கு ஜஸ்ட் என்ன ஆகுது, டேன் ஆகுதுல்ல. சரிங்களா? இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அதாவது எந்த இடத்துல இது சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் நமக்கு எங்க போய் முடியும் அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் கர்வுடைய ரேடியஸ்ல போய் முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ நம்ம தெளிவாக இதை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இந்த ஹரிசாண்டல் கர்வுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கர்வை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ் சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இதுல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலி இன்ட்ரடியூஸ் த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு வெஹிக்கிள் வந்து திரும்பும் போது தான் என்ன ஆகும், சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் த சூப்பர் எலிவேஷன், எக்ஸ்ட்ரா வைடனிங், அது எல்லாமே இந்த இடத்துல தான் ப்ரொவைட் பண்றோம். அப்படிதானே? இப்போ இன்னர் எஜ்ஜை பொறுத்து அவுட்டர் எஜ்ஜை நம்ம ரைஸ் பண்றது எதுக்காண்டி தான், இந்த இடத்துல தான் ரைஸ் பண்றோம். சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த டிரான்சிஷன் கர்வுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுங்க தான் இன்ட்ரடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த சடன் ஜர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கிராஜுவலா கம்ஃபர்ட்டா திரும்புறதுக்கும் இதான் நமக்கு எனபிளா இருக்குது. சரிங்களா? சூப்பர் எலிவேஷன், எக்ஸ்ட்ரா வைடனிங் எல்லாமே இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்க்கறதுக்கும் நமக்கு அசிஸ்டட்டிக்கலாக நல்லாவும் இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிரான்சிஷன் கர்வ் ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ டிரான்சிஷன் கர்வ்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கும் சர்க்குலருக்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு கர்வ். சில எப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை இன்னொரு டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டி டு டிசைன் ரேடியஸ். சரி, அது சொன்னக்கூடிய பாயிண்ட் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல இப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த காட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிராஜுவலி சேஞ்சிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு டிசைன் ரேடியஸ். சரிங்களா? அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்குது, இது நமக்கு எங்க கிரியேட் ஆகுதுன்னு தெரியாது. பட் நமக்கு எங்க போய் முடியும் அப்படின்னா இதனுடைய ரேடியஸ்ல போய் முடிஞ்சிடும். டிசைன் ரேடியஸ் என்னவோ அதுல போய் முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இன்ஃபினிட்டி டு டிசைன் ரேடியஸா இருக்கிறது தான் என்ன அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ். அதே மாதிரி இதோடைய சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோவா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமா இருக்கும். அப்போ ஜீரோ டு மேக்ஸிமமா இது என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கப்புறம் இதோடைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெரிக்கல் தான் மெயினாக இருக்கும். சரிங்களா? டிரான்சிஷன் கர்வுடைய ஷேப் கேட்டாங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப் தான் காமனாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அது ஐடியல் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் தான். சரிங்களா? ஸ்பெரிக்கல் தான் என்ன அப்படின்னா ஐடியல் டிரான்சிஷன் கர்வ். சரி, இதுல ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சரி, இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ். இந்த ஐடியல் அல்லது ஸ்பெரிக்கலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம். சரிங்களா? எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு radius of curvature r equal to 1 by distance of the point beginning of the curve அல்லது tangent ன்னு சொல்லுவாங்க. சரி, அதோட tangentக்கு அது inversely proportional இருக்கும். அதே மாதிரி இதோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மா இருக்கும். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா எல்ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எல்லுங்கிறது லென்த், ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரெண்டு இதில் எப்படி இருக்கு அப்படின்னா கான்ஸ்டண்டா இருக்குது. சரி, இது ஒரு டைப் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ்.
செகண்ட் டைப் என்ன அப்படின்னா பெர்னோலிஸ் லெமிஸ் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதோடைய சேஃப் வச்சு தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இது நமக்கு மாடர்ன் ரோடில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பெர்னோலி லெமிஸ்கேட் கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வந்து நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக டேன் ஆகும். சரிங்களா? அதுக்காண்டி இதே மாதிரி கர்வ்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கர்வுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிகிரிஸ் ஆகிட்டே இருக்கும். அதோடைய லென்த் இன்க்ரீஸ் ஆக இது டிகிரிஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, அதே மாதிரி இந்த ஃப்ளோ டிரான்சிஷன் கர்வ், சரிங்களா, அல்லது கியூபிக் பேரபோலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கார்டீசியன் கோஆர்டினேட் மூலமா நமக்கு ப்ரொவைட் பண்றது. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வேலி கர்வ் வரும்போது, சரிங்களா, அதை கியூபிக் பேரபோலாவை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறம் இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ். இது பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலரேஷன் அல்லது சென்ட்ரிஃபிகல் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. இது சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய டிரான்சிஷன் கர்வுடைய லென்த் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா BQ/CR. சிங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஆக்சிலரேஷன் அல்லது ஜெர்க்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் சி. அப்போ இது VQ/CR. இந்த சி உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 80/75 + Vன்னு சொல்லுவாங்க. 80/75 + V. இதை வச்சு தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஜெர்க் என்னன்னு கேட்பாங்க. இந்த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து ஒரு 100ன்னு கொடுத்துருவாங்க. 100 km/h போகுது, அதோடைய ஜெர்க் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜெர்க் அப்படின்னா இந்த சி ஃபார்முலா தான். அல்லது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் 80/75 + V. சரிங்களா, இந்த ஃபார்முலா நமக்கு ஏஇ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.5 to 0.8 வரைக்கும் இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த V உடைய வேல்யூ எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா km/h மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்க V பாருங்க m/s ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரிங்களா, இப்போ இதுவும் நீங்க km/h சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கங்க. V³ / 48 CR போட்டுக்கோங்க. சரிங்களா, V³ / 48 CR போட்டீங்க அப்படின்னா அதான் என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ். சரிங்களா, எப்போ அப்படின்னா இது km/h நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன். இப்போ நமக்கு சூப்பர் எலிவேஷன் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா, அப்போ நம்மளுடைய டிரான்சிஷன் கர்வுடைய லென்த் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும். இது ரெண்டு கண்டிஷன் சொல்றாங்க. இந்த பேமெண்ட் ரொட்டேட் அவுட்டர் எஜ்ஜை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது, அதே மாதிரி சென்டர் லைனை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சூப்பர் எலிவேஷனை அட்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்டர் எஜ்ஜை பொறுத்தும் ரொட்டேட் பண்ணுவாங்க, இன்னர் எஜ்ஜை பொறுத்தும் ரொட்டேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி சென்டர் லைனை பொறுத்தும் ரொட்டேட் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவுட்டர் லைன் அல்லது அவுட்டர் எஜ்ஜை பொறுத்து ரொட்டேட் பண்றாங்க அப்படின்னா LS லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் ஈக்குவல் டு EN W plus WE தான். சரிங்களா, Wங்கிறது எக்ஸ்ட்ரா வைடனிங். ஓகேங்களா, EN W plus WE தான், இது எக்ஸ்ட்ரா வைடனிங். இதே இது சென்டர் லைன் அப்படின்னா /2 போட்டுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. சில ஈங்கிறது சூப்பர் எலிவேஷனு, என்னங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷனு. சரிங்களா, WEங்கிறது எக்ஸ்ட்ரா வைடனிங். Wங்கிறது என்ன அப்படின்னா நார்மல் வித் ஆஃப் த பேமெண்ட். இதை வச்சும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் கேட்பாங்க, இ சூப்பர் எலிவேஷனுடைய வேல்யூ கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் என்னும் கொடுத்துருவாங்க, வித் ஆஃப் த பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வைடனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. சரிங்களா, கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த டிரான்சிஷன் கர்வ் என்ன, இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த என்னுடைய வேல்யூ வந்து நமக்கு டெரெயினை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பிளெயின் ரோலிங்கா இருந்தது அப்படின்னா 115 எடுத்துக்கிட்டாங்க, ஹில் ரோடா இருந்தது அப்படின்னா 60. சரிங்களா, ஓகே. இதனுடைய எம்பரிக்கல் ஃபார்முலாவும் இருக்கு. எம்பரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த டெரெயினை பொறுத்து தான். சரிங்களா, பிளெயின் ரோலிங்கா இருந்ததுன்னா 2.7 V²/R. அதே மவுண்டெயின் ஸ்டீப்பா இருந்தது அப்படின்னா V²/R. பிளைன் ரோலிங்கா இருந்தா 2.7 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது கூட டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க. 2.7 V²/R
மவுண்டெயின் ஸ்டீப்பாக இருந்தது அப்படின்னா வி ஸ்கொயர் பை ஆர். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் த டிரான்சிஷன் கர்வ், இந்த மேலே 3 ஃபார்முலா மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்ல, இந்த 3ல் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். எதெல்லாம் பார்த்தோம்? ரேடியல் ஆக்சலரேஷன் மூலமாக ஒரு ஃபார்முலா படித்தோம், எல்எஸ் ஈக்குவல் டு வி கியூப் டிவைடட் பை சிஆர். இது எப்போ? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியல் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும்போது, அல்லது சென்ட்ரிஃபிகல் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும்போது. அனதர் ஃபார்முலா படித்தோம், எல்எஸ் ஈக்குவல் டு இஎன் டபிள்யூ பிளஸ் டபிள்யூஇ. இது எப்போ? சூப்பர் எலிவேஷன் சேஞ்ச் ஆகும்போது. சரிங்களா? அப்போ அதே இது அவுட்டர் எஜ்ஜுக்கு இன்னர் சென்ட்ரல் லைன்லாம் டிவைடட் பை 2. தேர்ட் ஃபார்முலா படித்தா எம்பரிக்கல் ஃபார்முலா, வி ஸ்கொயர் பை 2.7 வி ஸ்கொயர் பை 6, அதுமாதிரி வி ஸ்கொயர் பை 6. சரிங்களா? இந்த ஃபார்முலாஸில் எது அதிகமாக இருக்குதோ, சரிங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் ஷிஃப்ட். சரிங்களா? ஷிஃப்ட் ஆஃப் த கர்வுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்எஸ் ஸ்கொயர் பை 24R. எல்எஸ் ஸ்கொயர் பை 24R. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ் முடிஞ்சிடுச்சு. வெர்டிக்கல் கர்வ். இந்த வெர்டிக்கல் கர்வை பொறுத்த வரைக்கும் இதுவும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எலிவேஷன் அட் சேஞ்ச் இன் கிரேடியன்ட், அதோடைய எலிவேஷன் அதாவது கிரேடியன்ட் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இதே மாதிரி ரைஸ் ஆகும், ஃபால் ஆகும். இதான் என்ன சொல்லணும்? வெர்டிக்கல் கர்வ்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுலயே நமக்கு கர்வ் கான்வெக்ஸா இருந்தது அப்படின்னா அதை சமிட்னு சொல்லுவாங்க. கான்கேவ் அப்படின்னா சேகா இருக்கும். சரிங்களா? இந்த சமிட் கர்வ் எப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பாசிட்டிவ் கிரேடு நெகட்டிவ் கிரேடு மீட் பண்ணும்போது. சரிங்களா? பாசிட்டிவ் கிரேட்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு அந்த கிரேடியன்டுடைய வேல்யூ, கிரேடியன்ட்னா என். சரிங்களா? என் பாசிட்டிவாக இருந்தால் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம், அதே இது நெகட்டிவாக இருந்ததுன்னா ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, அந்த ரெண்டு மீட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? இதே மாதிரி சமிட் கர்வ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி பாசிட்டிவ் கிரேட் மீட் மில்டர் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த கர்வ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். மில்டர் பாசிட்டிவ்னா மிடில் இருந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது இப்படி இன்க்ரீஸ் ஆன மாதிரி என்னன்னா இது இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்போவும் நமக்கு என்ன ஆகுது? கர்வ் கிரியேட் ஆகுது. சரிங்களா? அதேமாதிரி பாசிட்டிவ் கிரேட் வந்து லெவல் ஸ்ட்ரெச்சாக இருக்கும்போது, சரிங்களா, சேம் லெவலில் இருக்குது, அப்பவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சமிட் கர்வ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். நெகட்டிவ் மீட் ஸ்டீப்பர் நெகட்டிவ். சரிங்களா? ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, அப்பவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்வ்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த வெர்டிக்கல் கர்வை பொறுத்தவரை அதோடைய ஷேப் கேட்டாங்க அப்படின்னா பேரபோலா. அங்கே டிரான்சிஷன் கர்வுக்கு நம்ம எப்படி ஸ்பைரல் ஷேப்னு சொன்னோமோ அதே மாதிரி இதனுடைய ஷேப் என்ன அப்படின்னா பேரபோலா. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க, பேரபோலா ஷேப். சரி, இதுக்கப்புறம் இது அசம்ஷன் கொடுத்துருப்பாங்க, லென்த் ஆஃப் த கர்வ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த கார்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 2 டேஞ்சன்ட் எய்தர் ஆஃப் த சைட் ஆஃப் த போர்ஷன் வந்து இன்டர்செக்ட் ஆகணும், அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இதனுடைய அசம்ஷன் தான். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் வெர்டிக்கல் கர்வ். இந்த வெர்டிக்கல் கர்வுடைய லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபார்முலா பாருங்க, டோட்டல் சேஞ்ச் இன் கிரேடியன்ட் டிவைடட் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேட். சரிங்களா? டோட்டல் சேஞ்ச் இன் கிரேடியன்ட்ங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா N1 அதாவது G1 மைனஸ் G2 சொல்லுவாங்க டிவைடட் பை R. சரிங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேடுங்கிறது Rன்னு சொல்லுவாங்க. சார், G1 மைனஸ் G2 டிவைடட் பை R அப்படி கூட எழுதிக்காங்க. ஓகே, இதே இது நமக்கு இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் தெரியும், nx ஸ்கொயர் பை 2L. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த L உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, இந்த சமிட் கர்வ் டிசைன் பண்ணும்போது சரிங்களா ரெண்டு இதுக்கு டிசைன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா எஸ்எஸ்டிக்கும் டிசைன் பண்ணுவாங்க, ஓஎஸ்டிக்கும் டிசைன் பண்ணுவாங்க. ஓஎஸ்டி அல்லது இன்டர்மீடியட். இப்போ எஸ்எஸ்டி பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த
ஃபார்முலா என்ன அப்படின்னா ns ஸ்கொயர் பை 4.4 இதை மட்டும் படிச்சுக்கங்க சரிங்களா. ns ஸ்கொயர் பை 4.4. அதே இது எஸ்எஸ்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா 2s மைனஸ் 4.4 டிவைடட் பை n. சரி, நான் இதை ஒரு டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணால் இதே மாதிரி வேல்யூ வரும். ns ஸ்கொயர் 2s மைனஸ் 4.4 டிவைடட் பை n. சரி, அதே மாதிரி பாருங்க, இப்போ ஓஎஸ்டி அல்லது இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ns ஸ்கொயர் பை 9.6. சரி, ஓஎஸ்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா 2s மைனஸ் 9.6 பை n. சரி, இப்போ இதனுடைய மினிமம் ரேடியஸ் ஆஃப் சமிட் கர்வ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எல் பை 2n. சில எல்லுங்கிறது லென்த்து, என்னங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கிரேடியன்ட். சரிங்களா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேடியன்ட் கூட சொல்லலாம். சரி, அதே மாதிரி இப்போ நமக்கு இதே மாதிரி ஹம்பா இருக்குது அப்படின்னா அங்கே சைட் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இல்லை அப்படின்னா டிரான்சிஷன் கர்வே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேலி கர்வ். வேலி கர்வை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஜென்ரலான ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா கியூபிக் பேரபோலாவாக இருக்கும். ப்ரிஃபரபிளி நமக்கு என்ன அப்படின்னா கியூபிக் பேரபோலா தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் வேலி கர்வ் வந்து நமக்கு வி ஷேப்ல இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி வி ஷேப்ல இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ரெண்டு டிரான்சிஷன் கர்வும் மீட் பண்ணும். சரிங்களா, ஃபுல்லி டிரான்சிட்டிங் ப்ரொவைடிங் த டூ சிமிலர் டிரான்சிஷன் கர்வும் கொடுத்துருப்பான். வேற ஒன்றும் இல்லை, நம்ம டிரான்சிஷன் கர்வ்னா என்ன சொல்லியிருந்தோம், ஸ்ட்ரெயிட்டாக இருந்து கர்வ் வந்து கிரியேட் ஆகும். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் கர்வ் வரும், திரும்ப இந்த கர்வ் போய் எண்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், திரும்ப ஸ்ட்ரெயிட் ஆகுதா. ரெண்டு கண்டிஷனுமே டிரான்சிஷன் தான். ஒன்று டிசைன் ரேடியஸ்லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போகலாம், அல்லது இன்ஃபினிட்டிலேருந்து டிசைன் ரேடியஸுக்கு போகலாம். சரிங்களா, எப்படி சொன்னாலும் அது என்ன அப்படின்னா அதை டிரான்சிஷன் கர்வ் தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு டிரான்சிஷன் கர்வ் மீட் ஆகக்கூடிய இந்த ஏரியாவை தான் வேலி கர்வ்னு சொல்கிறோம். சரிங்களா, இதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. டூ சிமிலர் டிரான்சிஷன் கர்வ் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஓகேங்களா, அதான் என்ன அப்படின்னா வேலி கர்வு. இது எதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கிராஸ் ட்ரைனேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரிங்களா, அதே மாதிரி அசிட்டிக்கலாக பார்க்குறது நல்லா இருக்கணும், அந்த ஒரு பர்பஸு. மோட்டாரிஸ்ட் கம்ஃபர்ட்டுக்காண்டியும் நம்மளுடைய வீக்கிளுடைய ஹெட்லைட் டிஸ்டன்ஸுக்காண்டியும் இதே மாதிரி வேலி கர்வ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த வேலி கர்வ் வந்து டூரிங் த நைட் பீரியட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஹெட்லைட் டிஸ்டன்ஸ் தான் அதோடைய எஸ்எஸ்டியாக இருக்கும், ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸாகவே இருக்கும். ஏன்னா நம்ம லைட் எவ்வளோ தூரம் அடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் தான் நமக்கு வீக்கில் வர்றது தெரியும். சரிங்களா, ஏன்னா இதே மாதிரி கர்வ்ஸ் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடிய வீக்கில் உங்களுக்கு தெரியாது. உங்களோட லைட் வந்து இவ்வளோ தூரம் தான் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், ஹெட்லைட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நமக்கு சைட் டிஸ்டன்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். சரிங்களா, அப்போ அதை தான் அங்கே நோட்டில் கொடுத்துருப்பாங்க. ஹெட்லைட் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, ஓகே. இதனுடைய கம்ஃபர்ட் கண்டிஷன், அதாவது இதோடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2 × LS. சில நம்ம ஏற்கனவே சொன்னதான் 2 டைம்ஸு டிரான்சிஷன் கர்வுடைய லென்த்து, அல்லது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க n × √(n)b³ டிவைடட் பை சி. இங்கே சி உடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.61 m/s². சரிங்களா, சீனா என்னங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயர் ஒரு டாபிக்லேயே பார்த்தோம். சரிங்களா, சிங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஆக்சிலரேஷன். இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா m/s². சரிங்களா, கியூப் கிடையாது, m/s² தான். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம், நான் இதை மட்டும் உங்களுக்கு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்டேட் பண்றேன். சரிங்களா, இது மீட்டர்ஸ் கியூப் வருமா அல்லது செகண்ட் கியூப் வருமா செகண்ட் ஸ்கொயர் வருமாங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ கியூபிக் பேரபோலாவாக இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதனுடைய மினிமம் ரேடியஸ் என்ன அப்படின்னா LS/N சொல்லுவாங்க.
அல்லது L/2n சொல்லலாம். LS ஈக்குவல் என்னது 2, LS பதிலாக 2 L/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆயிரும் L/2n. ஓகேங்களா? இதெல்லாம் இதை வச்சு தான் ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க. அதாவது ரேடியஸ் ஆஃப் வேல்யூ கர்வ் என்னன்னு கேட்பாங்க. அதில் என்னன்னா டிரான்சிஷன் கர்வுடைய லென்த் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி கிரேடியன் கொடுத்துருப்பாங்க. என்னுடைய வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு ரேடியஸ் என்னன்னு கேட்பாங்க. இதே மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப இதே மாதிரி காம்ப்ளிகேட்டான ப்ராப்ளம், அதாவது ஃபார்முலா வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த ஃபார்முலாவை கேட்பாங்களே தவிர கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் கால்குலேட்டர் இல்லாமல் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, இதே ஹெட்லைட் டிஸ்டன்ஸுக்கு வந்து எல் அதிகமாக இருக்குது, எஸ்எஸ்டியோட எல் அதிகமாக இருந்தது அப்படின்னா NS ஸ்கொயர் 2H1 + 2S tan ஆல்ஃபா, அல்லது இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. NS ஸ்கொயர் டிவைடட் பை 1.5 + 0.035 இன்டு S. சரி, அந்த ஆல்ஃபாங்கிறது என்னன்னா ஹெட்லைட் பீம் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஆஸ் பர் ஐஆர்சி படி அது 1 டிகிரி தான் ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கண்டென்ட். அதே மாதிரி எல்லுடைய வேல்யூ லெஸ் தானா இருக்குது எஸ்எஸ்டியோட, அப்படின்னா 2S - 1.5 + 0.035 S/L. சரிங்களா? இதை மட்டும் தெளிவாக படிச்சு வச்சுங்க. இந்த ஃபார்முலாஸை தான் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபார்முலாவே நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 0.38 NV³ 1/2. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த OST வந்து நமக்கு இதில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி SST மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? வேல்யூ கர்வ்ல SST பேஸ் பண்ணி மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே இது அங்கே நம்ம படித்தோம் வெர்டிக்கல் கர்வுக்கு முன்னாடி சமிட் கர்வ், அதாவது டிரான்சிஷன் கர்வ் படிக்கும்போது சாரி நம்மளுடைய சமிட் கர்வ் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, எஸ்எஸ்டிக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க, OSTக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க. வேல்யூ கர்வ் வந்து எஸ்எஸ்டிக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே வேல்யூ கர்வ் வந்து நமக்கு டீப்பஸ்ட் பாயிண்ட்ல இருந்தது அப்படின்னா அந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. L x = N1 L / N. Xங்கிறது லொகேஷன் ஃப்ரம் இனிஷியல் டேஞ்சன்ட், N1ங்கிறது கிரேடியன்ட் ஆஃப் இனிஷியல் டேஞ்சன்ட், Nங்கிறது என்ன அப்படின்னா டீவியேஷன் ஆங்கிள். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இம்பாக்ட் ஃபேக்டர்னு சொல்றாங்க. இந்த இம்பாக்ட் ஃபேக்டர் நம்ம ஏற்கனவே சொன்னதா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டிவைடட் பை வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள். சரிங்களா? B/W. இது என்ன சொல்லுவாங்கன்னா 1.6 N/V²/L. வேல்யூ கர்வ் வரும்போது 1.6 NV² டிவைடட் பை L. சரிங்களா? இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா நாட் கிரேட்டர் தென் 70%. 70%க்கு மேலே என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதான் நமக்கு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சூப்பர் எலிவேஷனா என்ன, அதுக்கப்புறம் வெர்டிக்கல் கர்வ்ஸ்னா என்ன, சரி எக்ஸ்ட்ரா வைடனிங், அதுக்கப்புறம் இதோட நமக்கு ஜாமெட்ரிக்கல் டிசைன் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்மளுடைய ஹைவேல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, சரிங்களா, அதை எப்படி டெஸ்ட் பண்றாங்க, ஓகேங்களா, அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.